மக்கள்லாம் பயப்படாமல் இந்த கப்பலில் ஏறி பயணம் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஸ்டாலின் பாபு. இன்னைக்கு இந்த கப்பலில் ஃபர்ஸ்ட் நாள் ஓட ஆரம்பிச்சிச்சோம். அன்னிலேருந்து ஆஸ் ஏ கேப்டன் அதில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இதான் இந்தியாவுக்கு செகண்ட் யங்கஸ்ட் கேட்டமரின். இதுக்கு அப்புறம் நாட்டிகா ப்ரோ, அது எங்கள் கம்பெனியோட நாட்டிகா ப்ரோ. அது வந்து இது அதுதான் யங்கஸ்ட். இப்போ இட் இஸ் ஹேவிங் கெப்பாசிட்டி ஆஃப் 350 பேசஞ்சர்ஸ். இது நாட்டிகா வந்து பேசஞ்சர் 279 கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ பார்க்க போனீங்கன்னா நாங்கள் 360 நாள் நிற்காம ஓடிட்டே இருக்கோம். ஏன்னா இது புது கப்பல்னால இப்போவுமே ஒரு பிரச்சனை வராது. அதனால் எல்லோரும் நம்பிக்கை அதில் ஏறலாம். நீங்கள் பார்க்க போனால் இது இந்த எக்டிஸ் இது பார்க்க போனால் வேறு எந்த கப்பல்லுமே இங்கே ஹெச்எஸ்சியில் வேறு யார்ட்டுமே இல்லை. இட்ஸ் நியூ எக்டிஸ் எலக்ட்ரானிக் சார்ட். வேறு பெரிய கப்பலில் இஸ் ரிக்குவயர்மெண்ட், ஆனால் இந்த கப்பலுக்கு ரிக்குவயர்மெண்ட் இல்லை. ஆனாலும் வி ஹேவ் திஸ் எலக்ட்ரானிக் சார்ட். இதில் தான் நீங்கள் இதான் இந்த கேபிளில் இந்த பிங்க் லைன் பார்க்குறீங்களா, இதான் சென்னையிலேருந்து போட்டு வந்த கேபிள் ஃபார் இன்டர்நெட், 5G இன்டர்நெட் நீங்கள் இப்போ கிடைக்கிறதுக்கு காரணமே அந்த கேபிள் தான். ஸோ இதான் இன்ஜின் கண்ட்ரோல்ஸு. இஸ் அவர் ஏபிள் சீமன். அவர் தான் ஸ்டியரிங் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஜாய்ஸ்டிக்கை வச்சு. ஸோ வி ஹேவ் திஸ் ஏஎம்எஸ் சிஸ்டம் ஃபார் இன்ஜின். எல்லா பேராமீட்டர்ஸ் இங்கேருந்து பார்த்துக்கலாம். இன்ஜின் இல்லை எவ்வளோ ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கு, என்ன ஆர்பிஎம்மில் ஓடுது, எல்லாமே நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். இன்ஜின் போகாமல் இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ் பர் டிஜி ஷிப்பிங் இந்தியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், வாட் எவர் எக்யூப்மெண்ட்ஸ் ஹேஸ் டு பி ஆன் போர்டு, எல்லாமே கப்பலில் இருக்குது. ஸோ மக்கள்லாம் பயப்படாமல் இந்த கப்பலில் ஏறி பயணம் பண்ணலாம். ஹேவ்லாக் டு நீல்டு இப்போ எதாவது பேர் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. இப்போ ஸ்வராஜ்தீப் ஆயிடுச்சு, போர்ட் பிளேயர் ஸ்ரீ விஜயபுரம் ஆயிடுச்சு. அதனால் ஹேவ்லாக் சொன்னால் ஸ்ரீ விஜயபுரம் ஸ்வராஜ்தீப் சொன்னால் பயந்துடாம சில பேசஞ்சர்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க கேட்டால் நான் ஹேவ்லாக் போகிறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஸ்வராஜ்தீப் போயிட்டுருக்கணும். ஐயோ நான் ஹேவ்லாக்கில் போகணும். அதனால் எல்லாருமே கொஞ்சம் அவேர்னஸ் ஆயிருங்க. பேர் எல்லாம் மாறிடுச்சு. போர்ட் பிளேயர் ஸ்ரீ விஜயபுரம், ஹேவ்லாக்கை ஸ்வராஜ்தீப்பை மாற்றிட்டாங்க. அதனால் எல்லோரும் வாங்க, சுற்றி பாருங்கள். தமிழ் மக்களில் பார்க்கல நமக்கு எல்லோரும் சந்தோஷம். இங்கேருந்து வரைய பார்க்கல. நான் தமிழ்நாடு தான், தமிழ்நாட்டில் பரமக்குடி சைடு. இங்கே வந்து செட்டில் ஆகிட்டா. இங்கே தான் படித்தோம் எல்லாருமே. அப்பா அம்மா எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் எல்லாமே இங்கே தான் போயிட்டுருக்கு. வாட் எவர் தி என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் நீங்கள் கீழே டிவியில் பார்த்துட்டீங்களோ எல்லாமே இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறது. யூ கேன் சி தஸ் டிவி, லேப்டாப், இங்கேருந்து எல்லாமே ஆப்ரேஷன் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் அவர் ஹேவிங் ரடார், எக்கோ சவுண்டர், ஏஐஎஸ், நேப்டெக்ஸ், ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் இன் குட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். சார், இந்த ஷிப்பில் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, ஏன்னா இப்போ நீங்கள் 365 டேஸும் ரன் பண்ணுறதா சொல்கிறீங்க. ஒரு சைக்ளோன் டைம் அல்லது ஹெவி ரெயின் ஃபால் டைமில் எப்படி? ஹெவி ரெயின் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் மச். ஒன்லி திங் இஸ் சேஃப்டி ஆஃப் த பேசஞ்சர். இப்போ வர எனக்கு தோணுதோ இந்த கப்பலில் வந்து மக்களில் சேஃபாக கூட்டிகிட்டு போகலாம். அப்புறம் நான் கூட்டிகிட்டு ட்ரை பண்ணுறேன் மூவ் பண்ணுறதுக்கு. இப்போ தோணுச்சுன்னா இப்போ சேஃப் இல்லை, கப்பல் பேசஞ்சருக்கு சேஃப் இல்லைன்னா தான் இயற்கை காரணத்தினால தான் நிப்பாட்டுவோம். அதர்வைஸ் இதுவரை நாங்கள் நிப்பாட்டினது இல்லை. ஒரு ஃபால்ட்னால நிப்பாட்டினது இல்லை. இது புது காருக்கும் பழைய காருக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவும். நாங்கள் ரைட் நவ் நாங்கள் வந்து 20 knots ஸ்பீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்ரீ விஜயபுரம் டு ஸ்வராஜ்தீப் அண்ட் ஸ்வராஜ்தீப் டு விஜயபுரம் வந்து 29 nautical miles. ஸோ நம்ம வந்து 90 minutes கவர் பண்ணிடுவோம் அதை. இது வந்து கப்பல் வந்து 20 to 22 knots வித் பேசஞ்சரோட ஸ்பீடாக போடலாம். நாட்டிக்கல் மைல்ஸ்னால் ஒரு நாட்டிக்கல் மைல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.85 km/h. அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 37 கிலோமீட்டருக்கு ஸ்பீடில் போகலாம் நம்ம. ஆனால் நீங்கள் இங்கேருந்து பார்க்கல உங்களுக்கு ஒன்றும் ஃபீல் ஆகாது ஸ்மூத்தாக போகிறதுனால இவ்வளோ ஸ்பீடாக போகிறோம்னு. எங்களுக்கு எல்லா வேலண்டைன்ஸ் டே, கிறிஸ்மஸ், தீபாவளி எல்லாமே கப்பல் தான். பார்க்க போனால் இதுதான் எங்களுக்கு மொதல் வீடு. செகண்ட் வீடு தான் இப்போ வீட்டில் இருக்காங்க. அதனால் எல்லாமே கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. ஹேவ்லாக் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹேவ்லாக் ப்ரமோட் பண்ணியாச்சு ரொம்ப டூரிசமில். ஆக்சுவலி இப்போ பார்க்க போனால் இன்னும் நிறைய தீவு இருக்குது. ஆனால் கனெக்டிவிட்டி இதோட அழகாக தீவுலாம் இருக்குது. ஆனால் கனெக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இங்கே போய்ட்டு வர்றதுக்கு மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால அந்த தீவிலலாம் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஆனால் ஹேவ்லாக் ரொம்ப பியூட்டிஃபுல் ஐலாண்டு. நீங்கள் ராதாநகர் பீச்லாம் பார்த்துருப்பீங்க. சூப்பராக க்ளீனாக, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இது ஐ திங்க் ஏஷியா தி பிகெஸ்ட் அண்ட் கிளீனஸ்ட் ஐ திங்க் இஸ் ராதாநகர் பீச். அதனால் மக்கள்
நான் வந்து இதுவரை மக்கள்கிட்ட கேட்டதெல்லாம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் போனாங்க, வருத்தப்பட்டு யாரும் போனதில்லை. இதுக்கு இங்கே வந்து சொல்லிட்டு பிகாஸ் கவர்மெண்ட் ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுக்குது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதை நேச்சரை அப்படியே காப்பாற்றுறதுக்கு. அதனால நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அது நீல் ஐலாண்ட் ஒன்று இருக்குது, ஷஹீத் தீப்பு, அங்கேயும் மக்கள் போகிறாங்க ரொம்ப விரும்பி. நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன், டெக்லிபுரில் போய் ரோஸ் அண்ட் ஸ்மித் ஐலாண்ட் பார்க்கணும். அது வந்து 2 தீவு வந்து மணலில் கனெக்டாக இருக்கும். தண்ணி கூட இல்லை, அது ரெண்டுமே தனியாக தெரியும். தண்ணி இறங்கினோன்னா ஒரே ஐலாண்டில் தெரியும், அது ரெண்டுமே பார்க்க இல்லை. அந்த பக்கம் டெக்லிபுர் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா டர்ட்டில் நெஸ்டிங் பார்க்கலாம். சடல் பீக் இஸ் த ஹையஸ்ட் பீக் ஆஃப் அண்டமான் நிக்கோபார், அங்கே தான் இருக்குது. ஆனால் போய்ட்டு வர்றது ஒரு நாள், காரில் போனால் ஒரு நாள் ஆகும் ஃபுல்லாக போகிறதுக்கு, ஒரு நாள் ஃபுல்லாக வர்றதுக்கு, சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நாள். ஸோ பீப்புள்ஸ் இங்கே மக்கள் வரதில் எல்லாம் காலைல சுடு தண்ணி ஓடிச்சு தான் வராங்க. 4 நாள் வந்து 3 நாளில் ஓட்டுறதுக்கு வராங்க. வாங்க, நல்லா கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து வாங்க, அப்போ தான் அண்டமான் சுற்றி பார்க்க முடியும் ஃபுல்லாக. இல்லைன்னா காலைல வராங்க, மத்தியானம் அதில் போகிறாங்க, அடுத்த நாள் காலையில் நீல் போகிறாங்க, அடுத்த நாள் மத்தியானம் வீட்டுக்கு இங்கே பொருள் வராங்க, அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட்டுன்னு சொல்லி கிளம்பி ஓடிடுறாங்க. என்ஜாய் பண்ண முடியல. ஆக்சுவலி கொஞ்சம் ரிலாக்ஸ் என்ஜாய் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ காலையிலேருந்து வந்தோடனே ஓடிட்டே இருக்காங்க. ஏன்னா அவருக்கு டார்கெட் அப்படி 3 நாளில் எல்லாத்தையும் முடிச்சாகணும்னு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க, கொஞ்சம் சுற்றி பார்க்குறது, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு நாள் 2 இடத்துக்கு போனோம்னா வந்து போயிட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் சொந்தக்காரோட வந்தாங்க, கடைசியில் எனக்கு ஒன்றும் இடம் பாக்கி இருக்குது, நான் கூட்டி பார்க்க ரெடியாக இருக்கேன், அவங்க வேணாம்னு சொல்லிட்டா, அப்போ இதுக்கெல்லாம் ஓட முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ ஆக்சுவலி கொஞ்சம் 3 நாள் 4 நைட் 5 நைட்டு பேக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தால் தான் கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே விரும்பி பொறுமையாக பார்க்க முடியும், நல்லாயிருக்கும். இல்லைன்னா அவசர அவசரமாக எல்லாம் ஓடி பார்த்துதான் சில இடம் ஸ்கிப் ஆயிரும். இது லாட் ஆஃப் பிளேசஸ் இங்கே பார்க்குறதுக்கு இருக்குது. பாட்டாங்க இருக்குது, ரோசலண்ட் இருக்குது, நார்த் பே இருக்குது, மவுண்டரியட் இருக்குது. சில மக்கள் அதெல்லாம் பார்க்க முடியாமல் போயிடுறாங்க, ஹைவ்லாக் நீல மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. அந்தமானில் நிறைய பீச்சஸ் இருக்குது, அந்த சிடியாட்டாப்பு, வண்டூர். ஸோ போய் அப்படி இப்படி இப்போ கம்மி டைம் இருக்கிறதுனால போயிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துடுவாங்க, குளிக்கிற நேரம் இருக்காது. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு வாங்க, யூ கேன் என்ஜாய். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.